அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. வசூலிக்கப்படும் கட்டணத்தை நீர்நிலைகளில் பராமரிப்புக்கு செலவிட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீர்நிலைகளில் சிலைகள் கரைப்பதால் மாசு ஏற்படுகிறது என கூறியும் அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரியும் சென்னை புதுப்பட்டை சேர்ந்த ஹரிகரன் என்பவர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த ஆண்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் பொதுத்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக கூடுதல் தலைமை செயலாளர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு தலைவர் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு சிலைகளை தயாரிக்க மதுரை கிளை தடை விதித்துள்ளது குறித்து விரிவான விளம்பரம் கொடுத்தால் மட்டுமே அந்த வகை சிலைகள் உற்பத்தியை தடுக்க முடியும் என்றும், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திருத்தி அமைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் விநாயகர் சதுர்த்திக்கு சில நாட்களுக்கு முன் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தீர்ப்பாயம் பிறப்பிக்கும் அனைத்து உத்தரவுகளும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தீர்ப்பாயம் அரசு அளித்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சிலைகள் எந்தெந்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் என்று அறிவிக்கும் அதிகாரிகள் அதற்கான எந்த கட்டணத்தையும் வசூலிப்பதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அறிவிக்கப்படாத நிலைகளில் சிலை கரைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் உள்ளதாகவும் தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. அறிவிக்கப்பட்ட இடங்களில் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்குவதற்கு கட்டணம் நிர்ணயிக்கும்படி சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவிற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிலையின் அளவிற்கு ஏற்ப கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும் என்பது குறித்து விநாயகர் சதுர்த்திக்கு 3 மாதங்களுக்கு முன்பே விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சிலைகள் கரைப்பதற்காக வசூலிக்கப்படும் கட்டணத் தொகை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளில் பராமரிப்பிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பாயம் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்திக்கு 6 மாதங்களுக்கு முன்பே அரசு செயலாளர் தலைமையிலான குழு கூடி செயற்கை குளங்கள் உருவாக்குவது, எந்தெந்த நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்கலாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் சிலைகள் உற்பத்தி செய்யப்படுவதை தடுப்பது ஆகியவை குறித்து ஆலோசிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.